என் அன்பார்ந்த ஆசிக் தோழர் நேயர்களே, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் மத்தியில் போர் பதற்றச் சூழல் என்பது உச்சமாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் ட்ரம்ப் ஒரு குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்று சொல்லக்கூடிய ஒரு கோப்பு வெளியாகி ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக உலகம் முழுக்க இன்னைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்று சொல்லக்கூடிய இந்த குற்றப்பத்திரிகை கோப்பு எப்படி வெளியாச்சு, அந்த குற்றப்பத்திரிகை கோப்புகளுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை குறித்து தான் சுருக்கமாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆசிக் தோழர் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க. மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். வாங்க சம்பவத்துக்குள்ள போவோம். அன்பார்ந்த நண்பர்களே, கடந்த ஒரு மாதமாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் மத்தியில் போர் சூழல் என்பது ஒரு பதற்ற நிலையில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதற்கு அடிப்படை காரணம் என்னங்கிறத நம்ம முன்னாடி காணொலியிலேயே சொல்லியிருக்கோம். ஈரானுக்குள்ள பொருளாதார வீழ்ச்சி, வேலையில்லா திண்டாட்டம், உரிமைகள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட இடங்களில் ஒரு குறிப்பிட்ட குழுவினர் ஈரான் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த போராட்டத்துடைய உச்சத்தில் 1000-2000 பேர் இறந்துட்டாங்க. அந்த இறந்தவர்கள் எல்லாத்தையுமே ஈரானுடைய அரசு தான் கொன்னுச்சு. ஸோ மனித உரிமை மீறல் இங்கே நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நேரடியாக அமெரிக்கா இதுக்குள்ளே மூக்கு நுழைக்குது. அதற்கு முன்னாடி அணு ஆயுத திட்டங்களை கையில் வச்சிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஈரான் மேலே பொருளாதார தடை விதிப்போம், ஈரானில் ஆட்சி கவிழ்ப்பை ஏற்படுத்துவோங்கிற அளவுக்கான வேலைகளை மேற்குலகங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்துச்சு அப்படிங்கிற விஷயங்கள் தெரியும். ஸோ அதோடைய உச்சகட்டமாகத்தான் இன்னைக்கு ஈரான் மேலே நாங்கள் தாக்குதல் நடத்த போகிறோம்னு சொல்லிட்டு 2 போர்க்கப்பல்கள் ஈரானுடைய அந்த பார்ஷியன் கல்ஃப் இருக்குல்ல, பாரசீக வளைகுடா, அதை சுற்றி நின்று கொண்டிருக்கிறது. இன்னும் அதிகமான போர்க்கப்பல்களை நாங்கள் அனுப்ப போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை கூட ட்ரம்ப் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஆப்ரஹாம் லிங்கன் அப்படிங்கிற கப்பல் வந்துச்சு. அதை தொடர்ந்து இன்னும் சில கப்பல்களும் ஈரானுடைய இந்த பார்ஷியன் கல்ஃபை நோக்கி வந்துட்டு இருக்கு. ஆனால் இதே பார்ஷியன் கல்ஃபை நோக்கி 12 நாள் யுத்தத்தில் இதே போல போர்க்கப்பல்கள் வரக்கூடிய சமயத்தில் அதை ஓட விரட்டியது ஈரானுடைய ட்ரோன்கள். வெறும் கண்காணிப்பு வேலை தான் செஞ்சிச்சு. ஆனால் வந்தவங்க சத்தம் இல்லாமல் போயிட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு சின்ன தாக்குதல் மட்டும் கொடுத்துட்டு போயிட்டோம்னா எங்களுக்கு திருப்தியாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு தான் அமெரிக்கா இருக்குது. பெரிய தாக்குதலில் அது ஈடுபடாது. அதே போல தான் நீங்கள் யமனில் இருக்கக்கூடிய ஹவுதிகள் அன்சாருல்லாக்களை மேற்குலகம், குறிப்பாக யுஎஸ், யூகே, பிரிட்டனு மற்றும் அமெரிக்கா, இன்னும் பல நாடுகள் சின்ன படைமையாக இருக்கக்கூடிய ஹவுதிகள் அன்சாருல்லாக்கள் மேலே தாக்குதல் நடத்த வந்துட்டு அவங்களும் பெரிய சேதங்களை ஏற்படுத்தலை, திரும்பி போயிட்டாங்க. அதுபோல தான் இன்னைக்கு ஈரான் மேலே தாக்குதல் நடத்துகிறோம்னு சொல்லிட்டு நின்று இருக்கிறாங்க. ஆனால் இந்த தாக்குதலில் இந்த முறை ஈரான் தெளிவாக சொல்லுது. ஈரானுடைய சுப்ரீம் தலைவர் ஆயத்துல்லா கொமேனி தெளிவாக சொல்கிறாரு, நீங்கள் ஒரு சின்ன நகர்வு செய்தீர்கள் என்றால் அடுத்து 2 நகர்வுகள் எங்கள்கிட்ட இருக்கும். அதாவது ஒரு சின்ன ராக்கெட்டை நீங்கள் ஏவுனீங்கன்னா அதற்கு பதிலடியாக 2 ராக்கெட்டுகள் வித்தின் செகண்டில் வரும். ஸோ இங்கே யார் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணுறா அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த பிரச்சனை அமைய போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி ஈரான் எதிர்பார்த்துட்டு இருக்கு. ஈரான் நாடு முழுக்கவே S-400 என்று சொல்லக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பொருத்தி அதை பரிசோதனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் இராணுவ துருப்புக்கள் அந்தந்த இடங்கள்ல இருந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. கண் இமைக்காமல் இந்த போரை கூர்மையாக கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு சின்ன நகர்வு நடந்தாலும், ஒரு சின்ன பிழை அமெரிக்கா செய்து விட்டாலும் அடுத்த அடி என்பது ஒரு மரண அடியாக தான் இருக்குங்கிற அளவுக்கு தான் ஈரான் இன்னைக்கு தயார் நிலையில் இருக்குது. இதற்கு ஈரானில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே ஆதரவாக இருக்காங்க. வாழ்வோ சோவோ நம் நாட்டை நாம் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கிறாங்க. ஆனால் அமெரிக்க மக்கள் ரொம்ப பாவம் இல்லை, இழக்க போகிறது என்னமோ பொதுமக்கள் தான். ஆனால் அமெரிக்க மக்கள் தங்கள் நாட்டுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறத தாண்டி இது தேவையில்லாத ஒரு கிறுக்குத்தனமாக தன் சுய லாபத்திற்காக இன்னைக்கு ட்ரம்ப் செயல்பட்டு இருக்காங்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அமெரிக்காவில் பல இடங்களில் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் ஈரான் மக்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஏன்னா இந்த போர் நமது நாட்டுடைய விடுதலைக்காக, பாதுகாப்பிற்காக நாம் உயிர் தியாகம் செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம செல்வோங்கிறதுக்காக அவங்க கொஞ்சமும் கால இடையில ஈரான் அரசு விமர்சனமும் செய்யலை. மாறாக 2 வகையான ஒரு அடையாளங்களை அவங்க கொடுத்துட்டே இருக்கிறாங்க. முதல் அடையாளம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜஸ்ட் எப்படின்னு வாங்க, இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு இந்த போர் சூழலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியும். இது ஒன்று. அடுத்த ஒரு அடையாளம் இப்படி கையை எப்படி பிடிச்சிட்டு இப்படி செய்வாங்க. இது ஒரு சிம்பிள். இந்த அடையாளத்தையும் காட்டுவாங்க. இது எல்லாமே எதிர்ப்பு, எதிரிகளிலிருந்து நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்ற எதிர்ப்பு சிந்தனையில் எதிர்ப்பின் அச்சாக இந்த சிம்பிள் எல்லாம் இவங்க தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி தான் ஈரானுக்குள்ளே இன்றைக்கி நிலைமை போயிட்டு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் தான் இன்னைக்கு ட்ரம்ப் வழியே இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயத்தை மடை மாற்றுவதற்காக, அதை திசை திருப்புவதற்காக வழியே இல்லாமல் ஈரான் மேலே தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு சூழலில் தான் இன்னைக்கு போய் நிற்கிறார். அப்படி என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, 2024 ஜனவரி 3 ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்று சொல்லக்கூடிய ஒரு கோப்பு வெளியாகுது. இந்த கோப்பு அப்போ வெளியாகும் போது பெரிய அளவில் பேசப்படலை. பல பக்கங்கள் இருந்துச்சு, அதில் பல நபர்கள் வாசித்தாங்க. அதில் அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் அயோக்கியன். இந்த அயோக்கியன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிறுமிகளை வைத்து பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கான் அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டு. அமெரிக்க நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு நீதிமன்றத்தின் வாயிலாக வெளிப்படையாக அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் இருக்கும்ல,
அதை முன்னுதாரணமாக வச்சு அதை வந்து வெளிப்படை பேர் குறிப்பிடாமல் வெளிப்படையாக இந்த ஆவணங்களை எல்லாம் 2024 வெளியிட்டாங்க. இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி மீண்டும் அந்த ஆவணம் என்பது இணையதளத்தில் வெளியாயிருக்கு போல. கிட்டத்தட்ட 30 லட்சம் பக்கங்கள், 30 லட்சம் பக்கங்களில் பல நபர்களுடைய பெயர்கள் மறைமுகமாக கூட அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்று சொல்லக்கூடியவன் எப்படிப்பட்டவன் நான் சொல்லிடுறேன். இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வந்து ஒரு பெரிய பவர் சர்க்கிளில் உலாவி கொண்டிருக்கக்கூடியவன். உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களை இவன் செய்யக்கூடிய இந்த தொழில் இருக்குல்ல, இந்த சிறுமிகளை வைத்து செய்யக்கூடிய இந்த தொழில், இந்த கேவலமான விஷயம், இதில் பல முக்கிய புள்ளிகளை ஈடுபட்டிருக்கிறாங்க பவர்ஃபுல்லான இடத்துல இருக்கக்கூடியவர்களில். இதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பேர்கள் 2 பேர் வருது. ட்ரூஸ் என்னமோ சம்திங் ஒன்று, ஒரு இளவரசர். அதற்கப்புறம் வரக்கூடிய பேர் டொனால்டு ட்ரம்ப். இந்த ட்ரம்ப்புடைய பெயர் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்று சொல்லக்கூடிய இந்த கோப்பு இருக்குல்ல, இதில் கிட்டத்தட்ட 3388 முறை இந்த பேர் என்பது குறிப்பிடப்பட்டிருக்குது 30 லட்சம் பக்கங்களில். இப்போ எவ்வளோ பெரிய இஷ்யூ இது. ட்ரம்ப் பேர் இவ்வளோ முறை உச்சரிச்சிருக்காங்கன்னா இவன் செய்யக்கூடிய இந்த தொழிலில் ட்ரம்ப் என்ன பார்த்தாரு, என்ன தவறு செஞ்சார் அப்படிங்கிற கேள்வி வருதில்ல. அதைத்தான் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா உடனடியாகவே அதை டெலீட் பண்ணிட்டாங்க. அந்த ஃபைல்ஸ் எதுவுமே வந்து இணையதளத்தில் இல்லை, வெளியிட்டு சில மணி நேரங்களே நினைக்கிறேன் அதை வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. ஆனால் அதை பல நபர்கள் இன்றைக்கி விவாத பொருளாக வச்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வந்து இது போன்ற பவர் சர்க்கிளில் இருக்கக்கூடியவர்களில் வந்து இந்த பார்ட்டியில் ஈடுபட வச்சுருக்கா, அவங்க ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் எந்த அளவுன்னு கேட்டிங்கன்னா சிறு வயது பிள்ளைகள், குழந்தைகள் இருப்பாங்கல்ல, ஒரு 5, 8, 10, 12 இந்த 15 வயதுக்கு உட்பட்ட சிறுமிகளை அழைத்து முதலாவதாக சிறுமிகளை வைத்து செக்ஷுவல் பார்ட்டி நடத்துவானாமா. இது போன்ற ஆபாச பார்ட்டிகளை நடத்துவானாமா. அதில் இரண்டாவது இந்த குழந்தைகளை தவறான விஷயத்திற்கு அவன் பயன்படுத்துவானாமா. பயன்படுத்திட்டு அந்த பார்ட்டி முடிஞ்ச பின்னாடி அந்த குழந்தைகள் எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க, அவங்களுடைய இருப்பிடம் எங்கங்கிற எந்த விஷயங்களும் உலகத்திற்கு தெரியவே கிடையாதாமா. இந்த சம்பவம்லாம் 1995, 96 இடைப்பட்ட இந்த ஒரு ஆண்டுகளில் வெளியாயிருக்கு. ஸோ இவன் பேர், இந்த குற்றவாளி பேரில் தான் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்று சொல்லக்கூடிய கோப்புகளை தயாரிச்சிருக்காங்க. இது எப்படி இந்த வழக்கம் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு வந்து ஒரு 8 வயசு 9, 10 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகளை தானே இப்படி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த குழந்தைகள் பெருசான பின்னாடி வந்து நேரடியாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்குது. பல நபர்கள் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க, பல நபர்களை குற்றப்பத்திரிகையாகவே தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க, பல அடிப்படையில் விசாரிக்கப்பட்டுச்சு. ஸோ அந்த குழந்தைகளை கூட இவங்க மிரட்டியிருக்கானுங்க, நீ ஏதாவது பேசினேன்னு வச்சுக்கவே உன்னை வந்து கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி. அதில் குறிப்பிட்டு சில பிள்ளைகள் ட்ரம்ப்புடைய பேரே சொல்லியிருக்கிறாங்க, ட்ரம்ப்பு செஞ்சாருன்னு. ஒரு டாக்ஸி டிரைவர் சொல்கிறாரு, அவர் இறங்கி பேசுறதுக்குள்ளே அவருடைய காலில் பல விஷயங்களை கேட்டு அது மிக கொடூரமாக இருந்துச்சுங்கிறார். இன்னொரு பிள்ளை தெளிவாக சொல்லுது, ஆமாம் அவர் தான் இதில் பண்ணார், இந்த விஷயங்கள் அவர் ஈடுபட்டார், இதற்காக அவங்க தரப்புலேருந்து எப்படி மிரட்டப்பட்டிருக்குன்னா, நீ ரொம்ப பேசினீங்கன்னா கல்ஃப், இந்த விளையாடுறாங்கள கல்ஃப், அந்த ட்ரம்ப் கல்ஃப்லேயே உனக்கு தோண்டி போச்சு போடுவோம் அப்படிங்கிறவங்க மிரட்டி இருக்கிறாங்க. இந்த அளவு சிறுமிகளை, ஒரு குறிப்பிட்ட வயது சிறுமிகளை இவங்க கேவலமான இந்த வக்கர புத்திக்கு குழந்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. ஸோ இப்போ இந்த ஜெஃப்ரி என்று சொல்லக்கூடிய எப்ஸ்டீன் என்று சொல்லக்கூடிய இந்த கோப்புகளுக்குள்ளே இந்த ட்ரம்ப் இந்த நபர்கள்லாம் வர்றதுனால தான் இன்றைக்கி இது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாதிரி இருக்குது. ஸோ இதனாலேயே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஜெஃப்ரி இதை பற்றி யாரும் விவாதிக்கக்கூடாது, பேசக்கூடாதுங்கிறதுக்காக, மடைமாற்றுவதற்காகத்தான், வேறு வழியே இல்லாமல் நம்ம ஈரான் மேலே தாக்குதல் நடத்தி விஷயத்தை அப்படியே நம்ம டைவெர்ட் பண்ணிடுவோம். எப்படி இந்தியன் பொலிட்டிக்கலில் வந்து எப்படி பல விஷயங்களை டைவெர்ட் பண்ணுறாங்க, அதுபோல் நம்ம என்ன பண்ணிடுவோம், இது டைவெர்ட் பண்ணிடுவோங்கிற அளவுக்கான ஒரு ப்ரெஷரில் தான் இன்றைக்கி ட்ரம்ப் இருக்கிறாரு. ட்ரம்ப்புக்கு ஆதரவாக வந்து இன்றைக்கி வந்து இஸ்ரேலுடைய தலைவர் வந்து நெத்தன்யாஹூ இருக்கிறாரு. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. மற்றொரு பக்கம் இன்றைக்கி சவுதி அரேபியா அமெரிக்க தலைவர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு நேரடியாகவே தொலைபேசியின் வழியாக சொல்லியிருக்கு, நீங்கள் ஈரான் மேலே தாக்குதல் நடத்தாதீங்க, ஏன்னா நீங்கள் நடத்திட்டீங்கன்னா அவங்க இன்னும் பவர்ஃபுல்லாக மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய, வலுவாக மாறிடுவாங்க என்று சொல்லக்கூடிய எச்சரிக்கையை கூட இன்றைக்கி சவுதி தரப்பில் கொடுக்கப்படுது. இது ஒரு பக்கம் நடக்குது. மற்றொரு பக்கம் சவுதி அரசர் பட்டத்திலவசர் MBS முகமது பின் சல்மான் பெரிய அளவில் ஒரு இராணுவ தேவை அமெரிக்கிட்டிருந்து எதிர்பார்த்துட்டு இருந்த வேலையில் அமெரிக்கா இன்றைக்கி அறிவிச்சிருக்கு, பல $1 மில்லியன் நாங்கள் இஸ்ரேலுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் பல $1 மில்லியன் நாங்கள் என்ன பண்ணுவோம், இராணுவ தளவாடங்களை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மற்றொரு செய்தியும் ஒரு பக்கம் கொடுத்து. மேலும் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் சொல்லக்கூடிய இந்த கோப்புகள் சொன்னேன்ல, இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் எந்த அளவு வந்து இந்த பவர்ஃபுல் சர்க்கிளில் இருக்கக்கூடியவர்களை இங்கே பயன்படுத்தியிருக்காங்கன்னா, லிபியாவில் இருக்கக்கூடிய சில முக்கிய தலைவர்கள் 2011 லிபியாவில் இருந்த ஒரு முக்கியமான சில தலைவர்கள், அதாவது கடாஃபி கிடையாது, கடாஃபியை தவிர்த்து சில நபர்கள்னு சொல்லப்படுகிறது, அவர்களுடைய சில அந்தரங்க விஷயங்களை எல்லாம் கையில் வச்சுட்டு பல $1 மில்லியன் பணத்தை அவங்கள்ட்ட இருந்து வாங்கியிருக்கான் அப்படிங்கிற அளவுக்கு இங்கே விஷயங்கள் பேசப்படுது. அந்த அளவு இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்ற சொல்லக்கூடிய ஒரு அயோக்கியன், கொடுங்கோலன், ஒரு வக்கர எண்ணம் கொண்டவன் செயல்பட்டுருக்கான். அவனோடு பல சக்தி வாய்ந்த நபர்களும் இதில் கூட செயல்பட்டுருக்காங்க. அவங்களுடைய பேர் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாகிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது தான் இந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இன்றைக்கி மாறிட்டு இருக்கு.
இந்த விஷயம் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. இதோட நிறுத்தல, இந்த ஆவணத்தில் பல்வேறு வீடியோ காட்சிகள் இருக்கு, புகைப்படங்கள் இருக்கு. இது எல்லாமே இன்னைக்கு சோசியல் மீடியாவில் நீங்க போய் பாருங்க, பல தளங்களில் வெளியிடப்பட்டு கொண்டே வருகிறது. இன்னைக்கு திடீர்னு இந்த இவ்வளவு நாள் வெளியிடப்படாத இந்த புகைப்படங்கள், வீடியோக்கள் எல்லாமே திடீர்னு இந்த போரை ஒட்டி வெளியிடப்படுவதன் நோக்கம் என்ன அப்படிங்கிற ஒரு அரசியல் நமக்கு தெரியல. ஆனால் இதற்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இவ்வளவு நாட்கள் இது வெளியிடப்படாது, ஆனால் இன்னைக்கு பல புகைப்படங்கள் வந்துட்டே இருக்கு. பல முக்கிய தலைவர்கள் அதில் ஈடுபட்டாங்கிற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்ப நிச்சயமாக இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்ற இந்த குற்றப்பத்திரிகையின் வழியாக குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ட்ரம்ப் ஒருவேளை சிறைகுடி செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் ட்ரம்ப் அந்தளவு இந்த விஷயத்தையெல்லாம் விட்டு வைக்க மாட்டார். அவர் தனது என்ன சொல்கிறது அதிகாரத்தை பயன்படுத்தி பல்வேறு சூழ்ச்சிகளை பயன்படுத்தி இதிலேருந்து எஸ்கேப் எப்படி ஆகலாம் தான் பார்ப்பாரு தவிர, அதற்குரிய வழியை தேடுவார் தவிர, அவர் இதில் பெரிய அளவில் போய் சிக்க மாட்டார். அப்படி தான் அவருக்கான சூழல் என்பது இன்றைக்கி அமைஞ்சிட்ருக்குன்னு பார்க்க முடியுது. அதை தாண்டி அமெரிக்காவுடைய நீதிமன்றம் என்ன வகையாக இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ ஈரான் வித் அமெரிக்காவுக்கு மத்தியில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த போர் இதில் இந்த விஷயம் வந்திருக்கிறது என்பது இன்றைக்கி ட்ரம்ப்புக்கு மேலும் சில அழுத்தங்களை கொடுத்துருக்குன்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது. இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.